இந்த பாவி நன்றியாக பிறந்ததே பாவமா இறைவா. நான் எதற்காக பெண்ணாக பிறக்க வேண்டும்? பெண்ணாக பிறந்ததை விட புடி மண்ணாக பிறக்க கூடாதா? நாடாள பிறந்த இந்நாட்டு இளவரசரை உயிருக்கு உயிராக காதலித்தது நான் செய்த தவறா? திருமணம் என்று செய்து கொண்டால் என் கற்பையும் உயிரையும் காப்பாற்றிய இந்நாட்டு இளவரசரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதால் நான் நினைத்தது தவறா? எங்கிருந்தோ ஓடி வந்தால் கொடியவள் தாலி கட்டும் தருவாயில் திருமணத்தை தடைபட்டு நிறுத்தி விட்டாள். ஆத்திரத்தால் அறிவுக்கண்களை இழந்து இந்த பாவினான் எனது காதலை ஈடுவாக பேசிவிட்டு வந்துவிட்டேன். ஆனால் இன்று அவரை பிரிந்து நான் வேதனையில் வாடிக்கொண்டிருக்கின்றேனே ஆண்டவா. இந்த காதலை என்னால் பார்க்க முடியாதா? அவரோடு என்னால் சேர்ந்து வாழ முடியாதா? காலம் முழுதும் அவரை பிரிந்து நான் கண்ணீரோடு தான் வாழ வேண்டுமா ஆண்டவா? அம்மா, முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து இதற்காக தான் இந்த பாவி இந்த மண்ணில் பெண்ணாக பெற்றெடுத்தாயா அம்மா? என்னை பெண்ணாக பெற்றெடுத்து நமக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள், அன்பு மகள், ஆசை மகள், கலையரசி மட்டும்தான் என்று இந்த பாவி அன்போடு அறிவோடு பாசத்தோடு வளர்த்து வந்தாய அம்மா. அம்மா, தாயில்லாத பெற்றிற்கு தலைவராடு என்று உரைத்தார்களே. இன்று மக்கள் மகனுக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தாயா அம்மா? அம்மா, நீங்கள் இருந்திருந்தால் இந்த பாவிக்கு ஏற்பட்ட நிலைமை நேருமா அம்மா? அம்மா, 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 ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்பைக்கு முன்னாலே ஆகாத சும்மா. ஓ, அன்புக்கு முன்னாலே ஆகாத சும்மா. பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. விரல பூடிச்சு ஆக்கங்கா சொல்லி கொடுத்து அண்ணாட கூழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்து
மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்குப்பட்ட கோபுரமான ஒசர கொடுமைய தாங்கிக்கிட்டேன். அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஆராரிரோ ஆராரிராரோ இறைவா, உயிருக்கு உயிராக காலிட்ட காலரை பிரித்து இப்படி நான் தருவில் வாடி கொண்டிருக்கிறேன். அண்ணா, அண்ணா. தங்க கல்யாணத்து எதிராக யாரு நேத்து அழுது போறியாமா? என் காதலை நினைத்துதான் அழுது கொண்டிருக்கிறேன் அண்ணா. போத நிறுத்தமா, உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க பார்த்தா இந்நாட்டு இளவரசன். அவன் நேத்து அழுது தங்கச்சி, அவரை மறந்து விடாமா? அண்ணா, அவரை என்னால் மறக்க முடியவில்லை அண்ணா. அவரை பிரித்து மறந்து என்னால் உயிர் வாழ முடியாது அண்ணா. தங்க கல்யாணசி, நான் சொல்ல வார்த்தை கேளமா. நல்லதொரு ஆணவனை பார்த்து உனக்கு திருமணத்தை முடிவு அவனுடைய கடமையம்மா. அவரை மறந்து விடுமா தங்கச்சி? அவரை ஒருபோதும் என்னால் மறைக்கவே முடியாது அண்ணா. வேண்டாம் அண்ணா, அப்படி இல்லாம அவரை தவறாக பேச வேண்டாம் அண்ணா. நாடாள பிறந்த இந்நாட்டு இளவரசர் நல்லவர் அண்ணா. அவர் ஒரு உத்தமர் அண்ணா. அவர் அப்பேற்பட்ட தவறான செயலெல்லாம் செய்யக்கூடிய ஆளே இல்லை அண்ணா. அண்ணா, சொல்லுமா. அந்த அரண்மனையில் ஏதோ சூழ்ச்சி நடக்கின்றது அண்ணா. அந்த சூழ்ச்சியை கண்டறிய வேண்டும் என்றால் நீங்கள் இப்போது அரண்மனை செல்ல வேண்டும் அண்ணா. தங்க கல்யாணசி, நானோ நம்ம நாட்டு மன்னர் தவறாக பேசி விட்டேன் அம்மா. நான் எப்படிமா தங்கச்சி அரண்மனைக்குள் செல்வது? அண்ணா, சொல்லுமா. கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய்,
தீர விசாரிப்பதை மெய் என்று சொல்வார்கள் அண்ணா. நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் அண்ணா. அண்ணா சொல்லுமா. அரண்மனைக்கு சென்று மன்னரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் அண்ணா. சரிம்மா. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு தருவார் அண்ணா. அரண்மனையில் வேலை செய்து கொண்டே அங்கு தீயவர்கள் யார் என்றும் நல்லவர்கள் யார் என்றும் போக போக நிச்சயம் கண்டறிய முடியும். தங்கா கலையரசி, நீ சொல்லுவார்த்தை உண்மைதானமா? ஆமண்ணா. மன்னரை சந்தித்தால் வேலை கிடைக்கும் என்று நம்பிக்கை இருக்குதம்மா. வேலை செய்து கொண்டு நல்லவர்கள் யார் தீயவர்கள் கண்டுபிடிப்பது அண்ணனுடைய கடமைமா. நான் சென்று சரி, சென்று பாருங்க.